ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து நமக்கான விஷயங்கள் ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரொமோ வரல, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய விஷயங்கள் நமக்காக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம விஜய் வந்துட்டு இன்றைக்கி தெலுங்கில் நுவ்வு நேனு பிரேமாவில் சீரியலில் நடித்தார் இல்லையா, அவங்களும் பத்மாவதியும் அவர் வந்து ஒரு ஷோவுக்கு போயிருந்தாங்க. அந்த ஷோ வந்து இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆச்சு. அதில் வந்து இந்த சட்டம் வந்து ஃபுல்லாக அப்படியே அதில் ஒரு பிக்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட காவேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சார், அவ்வளோ அழகுங்க. கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாரா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தான்னா 2 பேருமே மேட்சாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா காவேரியோட சேலையை பார்த்தீங்க அப்படின்னா, புடவையை பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட சட்டை கலர் மாதிரியே இருக்கும். அது வந்து எல்லாருமே நிறைய பேர் அதை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான். அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படிங்கிறதான். அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து அவங்க வந்து இப்போ அவார்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்கு, இந்தியன் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான். நம்பர் 1 இடம் இல்லை, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. அதில் அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அதுலேயே வந்து அவங்க பேராமே இப்போ வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு இண்டிவிஜுவலாக வந்து அவார்டு காவேரி விஜய் வாங்கியிருக்காரு அவார்டு. அதாவது 3rd ப்ரைஸ் வந்தார். இப்போ காவேரி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க எத்தனை இடத்த பிடிக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ பேரா வந்து அவங்க வந்து மறுபடியும் அது வந்து ஓட்டிங் செக்ஷன் வைக்கிறாங்களாம். அதில் வந்து விஜய் காவேரி கலந்துக்கிறாங்க. பேரா பெஸ்ட்டு பேரு அப்படிங்கிற ஒரு இதில் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.